கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நம் கர்த்தரை பாடி துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் தான் நம்மகிட்ட பேசணும், சரியா? கர்த்தர் நம்மோடு என்ன செய்யணும்? பேச வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசினால் அந்த வார்த்தை தீர்க்கமாயிருக்கும், அங்கே மாற்றமே இருக்காது. மனுஷன் பேசினா அவன் ஏதாவது பேசிட்டு போயிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே அது தரையில் விழாது, அது வீணாகவும் போகாது. அவர் என்ன காரியமாய் அவர் அனுப்பினாரோ அது வாய்க்கும்படி அவர் செய்வார். எனவே அந்த நாளில் பாடல் பாடிக்கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசின காரியங்களை நீங்கள் பாடலாய் பாடும்போது அதையே தான் நான் செய்தியாகி பேச விரும்புகிறேன். கடைசி என்ன பாடல் பாடினோம்? உம்மை போல மாறணுமே ஏசையா. உம்மை போல மாறணும் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான காரியம். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடலாம், ஆனால் அவரை போல மாறணும் அப்படின்னா ப்ராசஸ் இருக்குது, சரியா? ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ப்ராசஸே இல்லை, விசுவாசித்தால் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அவரை போல் மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கு? ப்ராசஸ் இருக்கிறது. ஆனால் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு நமக்கு விருப்பமாக இருக்கா? அப்போ நீங்கள் அவரை புரிந்து கொள்ளும்போது அவருடைய சத்தத்தை கேட்கும்போது பிரியமானவர்களே, நிச்சயமாய் அவர் நம்மை மாற்றுவார். நாம் மாற முடியாது, அவர் நம்மை மாற்றுவார். அங்கே தான் நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மாறுவதில்லை, அவர் நம்மை மாற்றுவார். பேதுரு அழைக்கும்போது சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். நீ மாறணும்னு சொல்லல, நான் உன்னை மாற்றுவேன். அப்போ அவர் நம்மை மாற்றுகிறவர். அப்போ கிறிஸ்துவை போல, இயேசுவை போல அவர் நம்ம என்ன செய்வார்? மாற்றுவார். எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? நீங்க மாற வேண்டாம், அவர் பின்னாடி போனா அவர் நம்ம என்ன செய்வார்? மாற்றுவார். ஆனா நம்ம போறது அவர் பின்னாடி போகணும். ஒவ்வொரு நாளும் நாம் அவர் பின்னாடி நாம் போகும்போது அவர் நம்மை அவரை போல் மாற்றுகிறார். அவர்களுக்காக அவர் செபித்தார், தெரியுமா? அவர்களுக்காக யாரெல்லாம் ஆண்டவரே நம்மை போல மாறணும் அப்படின்னா அவர்களுக்காக என்ன செய்கிறார்? செபிக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செய்யார்? செபிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் வசனம் படிங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். யாருக்காக வேண்டிக் கொள்ளாமல்? உலகத்துக்காக. அப்போ அவர் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர்கள் யாரு? உம்முடையவர்கள். நம்மள யாரு? அவர்கள் பிதாவினுடையவர்கள். இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். யாரு? இந்த உலகத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் பிதாவுக்குரியவர்கள். அப்ப நம்மளாம் யாரு சொல்லுங்க? பிதாவுக்குரியவர்கள். என்ன அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? இந்த ஜெபத்தை நீங்க மாறி மாறி படிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், மாறிக்கொண்டே இருப்பீர்கள், சரியா? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்கள். நம்மள யாருடையவர்கள்? நம்ம உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அப்போ இயேசுவை போல் மாறணும்னா அவங்க யார் கிடையாது? உலகத்துக்குரியவங்க கிடையாது. நம்ம உலகத்திலையும் வேணும், இங்கேயும் யூதாஸ் காரியத்தை அப்படியும் தான். பணமும் வேணும், இயேசுவும் வேணும். பார்த்தீங்களா? இந்த ஜெபத்தில் அவன் கிடையாது. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துடைய ஜெபத்தில் யாருக்காக ஜெபிக்கல? யூதாஸ் காரியத்து ஜெபத்தில் இல்லை, அவன் 13ஆம் அதிகாரத்தில் போயிட்டான். எனவே பிரியமானவர்களே, நாம் யார் அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள், பிதாவுக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள். நமக்காக அவர் ஜெபிக்கிறார்.
என்ன அருமையான ஒரு ஜெபம்! உலகத்துல பிதாவால தள்ள முடியாத ஒரு ஜெபம் இருக்குன்னா இயேசுவனுடைய ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார். அப்படியானால் இந்த ஜெபத்தை நீங்க விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்காக ஜெபித்திருக்கிறீர் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் சொல்லுவார். அடுத்த வசனம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் படிங்க. 16 நான் உலகத்தானது அல்லது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தார் அல்ல. நம்ம யாரு கிடையாதுப்பா? உலகத்தார் அல்ல. நமக்கு தெரியும் நம்ம யாரும் கிடையாது. அப்போ உலகத்தில் உள்ளவனை பார்த்து அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சிந்திக்கவே கூடாது. விளங்குதா? அப்போ உண்மை போல மாற்றணும் அப்படின்னா நம்ம யாரு கிடையாது நமக்கு தெரிஞ்சுக்கணும். உலகத்தார். நான் உலகத்தான் அல்ல, இவர்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு ஏசு ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்துக்கு நான் பாத்திரவர்களாய் காணப்பட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்பி அவர் ஜெபிக்கிறார். டோட்டலா ஜெபிக்கல, அவர் பிதா தந்தவர்களுக்காக ஜெபித்தார். நீங்களும் நானும் நம்ம இது விசுவாசிப்போமானால் இந்த ஜெபம் யாருக்குரியதாய் மாறுகிறது அப்படின்னா 20 வருஷம் படிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், நான் இவர்களுக்காக அந்த 11 அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த 11 பேருக்காக மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வார்த்தையினால, அந்த 11 பேருடைய வார்த்தையை கொண்டு இயேசுவை யாரெல்லாம் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? ஜெபித்திருக்கிறார். அப்படியானால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜெபித்திருக்கிறார். அந்த சீக்கிரட் எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு எனக்காக ஜெபித்திருக்கிறார். நம்ம எத்தனையோ பாஸ்டர்ட்ட எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றோம், எத்தனையோ பேர்ட்ட எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றோம். ஆனா இயேசு யாருக்காக ஜெபித்திருக்கிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்திருக்கிறார். இதை ஆழமாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பது அடுத்த காரியம். நீங்கள் அறிந்திருக்கும் போது நீங்கள் விசுவாசிப்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எளிதா இருக்கும். அப்போ இயேசு எனக்காய் ஜெபித்திருக்கிறார். என்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒண்ணு, ஒரே ஒரு காரியம், அவரை விசுவாசிக்கும் போது எனக்காகவும் இயேசு ஜெபித்திருக்கிறார். அப்படியானால் எந்த ஜெபம் தள்ளப்பட்டாலும் இயேசுவின் ஜெபத்தை பிதா நினைச்ச மாட்டாரு, தள்ள மாட்டார். அப்போ எனக்காக இயேசு ஜெபித்த ஜெபம் கண்டிப்பா வேலை செய்யும். கண்டிப்பா இது தள்ளப்படவே முடியாது. அப்ப நான் யார் கிடையாது? உலகத்தான் அல்ல அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்காரு. அப்ப நான் யாரு? உலகத்தான் அல்ல. என்ன அருமையான பாத்திரம்! நம்பி சொல்லி இருக்கிறார். நம்பி அவர் நம்ம சொல்லி பிதாட்ட ஜெபிக்க, இவர்கள் உலகத்தான் அல்ல, இவர்கள் உலகத்தான் அல்ல அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம மனசாட்சி அப்படி சொல்லணும், நான் உலகத்தான் அல்ல. அப்பாட்ட போய் பிதாட்ட நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் உலகத்தான் அல்ல அப்படி ஜெபம் பண்ணணும். இயேசு எப்படியே அப்படி, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் இயேசுவை போல மாறணும்னா இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் யாரு கிடையாது? இயேசுவும் உலகத்தார் அல்ல, நானும் உலகத்தான் அல்ல. நீர் என்னை அதாவது 18ஆம் வசனம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அப்படியானால் இயேசு நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறாரே தவிர நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னா இதை புரிந்து கொண்டால் நாம் இயேசுவை போல் மாறுவதற்கு நாம் ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். சரியா? நம்ம இயேசுவை போல மாறணும்னு விருப்பத்தை வச்சுக்கிட்டு நான் உலகத்தாரை போல சிந்திப்பேனானால், உலகத்தாரை போல நடப்பேனானால் நான் எப்படி இயேசுவை போல மாற முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்போதுமே நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்போ பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லாரு 19 வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி, அவர்களும் சத்தியத்தினாலே. அப்போ நாம் எப்படி பரிசுத்தமாகிறோம்? சத்தியத்தினாலே பரிசுத்தமாகிறோம். சத்தியத்தை அறிய அறிய நாம் என்னமாகிறோம்? பரிசுத்தமாகிறோம். நாம் பரிசுத்தமாக ஆக ஆக யாரை போல மாறுகிறோம்? இயேசுவை போல மாறுகிறோம். விளங்குதா? அப்போ நீங்க அருமையா பாடல் பாடினீங்க, ஜெபித்தீங்க, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நம்முடைய ஜெபத்தை கேட்டதுனால தான் ஆண்டவர் வார்த்தையை தர்றாரு. அப்போ நாம் உலகத்தான் அல்ல அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும். சாதாரணமா புரியும்படி சொல்றேன். இன்றைக்கு சிஎம் ஆயிருக்கிறவர் சொன்னாரு, நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க போறது இல்லை. அப்போ நான் யார் கிடையாது? நான் நடிகன் கிடையாது. சரியா? நான் முதல்வன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ அதே மாதிரி தான் நான் உலகத்தான்
அல்ல. நான் பிதாவுக்குரியவன், கிறிஸ்துவுக்குரியவன் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ணணும். திரும்ப போய் சினிமா நடிக்க போனா அது யாரு? நடிக்க போனா யாரு? நடிகன் தான். இதே மாதிரி தான் நாம உலகத்துல போனோம்னா உலகத்தை மாதிரி நடந்தோம்னா நானும் உலகத்தான். அவர் சொல்றாரு உலகத்தான் அல்ல. அப்படியானால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை யார் தெரிந்தெடுப்பாங்க? இந்த பாக்கியத்தை யார் தெரிந்தெடுப்பாங்க? அடுத்து, அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். எனக்காக இயேசுவை பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொன்னார். நாம எதனால பரிசுத்தமாகிறோம்? நாம் பரிசுத்தமாகிறதுனால இல்ல. எதனால பரிசுத்தமாகிறோம்? இயேசு தன்னைத்தானே பரிசுத்தமாக்குறதுனால என்னையும் அவர் பரிசுத்தமாக்கி விட்டார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படியானால் நம்முடைய வாஞ்சி, விருப்பம், தாகம் எல்லாம் அவர் மீது நாம் இருக்க வேண்டும். அவருக்கு என் மீது தாகம், எனக்கு அவர் மீது தாகம். இப்படி இருக்கும்போது எனக்காக அவர் தம்மை தாமே பரிசுத்தமாக்கி விட்டார். இப்ப அவருடைய பரிசுத்தம் யாருடைய பரிசுத்தமா மாறுகிறது? என்னுடைய, உங்களுடைய பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது. இவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. உலகமெல்லாம் உங்களை பாவின்னு சொன்னாலும் ஆனா அவர் நம்மளை பெருச மாட்டார், பாவின்னு சொல்ல மாட்டார். இப்ப பிதா யார் மூலமாய் நம்மை பார்க்கிறார்? கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை பார்க்கும்போது நம்மை பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார். நீங்களும் உங்களை என்ன செய்யணும்? அப்படியே பார்க்க வேண்டும், அப்படியே பார்க்க வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் எப்படி இருக்குது? 36ஆம் வசனம் படிங்க. 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. அப்போ இயேசுவை போல மாறணும்னா நமக்கு என்ன சிந்தை இருக்கணும்? சொல்லுங்க. அதுக்காண்டி வீடு வேண்டாம், கார் வேண்டாம், அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் சொல்லல. ஆனா நாம் அதற்காக என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. போராடக்கூடாது. இயேசு எங்கனையுமே போராடல. அப்போஸ்தலன் யாரு எங்கனையுமே போராடல. அப்போ நாம் இயேசுவை போல் மாறணும்னா இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசித்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நான் உலகத்தான் அல்ல. அப்படி உங்களுக்கு நீங்களே சொல்லணும். உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்? சொல்லணும். நான் உலகத்தான் அல்ல. என்னை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு நன்றி சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நான் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டான், நான் சொன்ன வார்த்தையை விளங்கிக்கிட்டான். அப்போ உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிவாரா? ஏதாவது செய்ய முடிவாரா? ஒன்றையுமே செய்ய முடிய மாட்டார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அவர் சந்திப்பார். அதற்கு அவர் கடன்பட்டவர். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அவர் செய்வதற்கு கடன்பட்டவர். பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். நமக்கு ஒரு மாம்சம் இருக்கு. எல்லாருக்கும் மாம்சம் இருக்கு. இந்த உலகத்தானுக்கும் மாம்சம் இருக்கு. நமக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன இருக்கு? மாம்சம் இருக்கு. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்ல. அப்போ இயேசுவை போல மாறணும்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை காண்பது எப்படி இருக்கு? இவங்க மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டாங்க? போர் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இந்த உலகம் சொல்லணும், பிசாசு சொல்லணும். பிசாசு சொல்லணும் இவன் போர் செய்ய மாட்டான். ஆனா போர் செய்ய மாட்டான்னா போர் செய்ய வேண்டிய நிலைமை வரும். நிலைமை வராதுல்ல, நிலைமை வரும். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அதுதான் இயேசுவை போல மாறுவது. சரியா? எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்களின் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் எப்படின்னு கேட்கணும்னா, வசனத்தை எந்த அளவுக்கு நாம் நேசித்து வாசிக்கிறோமோ அப்போ கர்த்தருடைய சத்தம் வசனத்தின் வழியா நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். உலகத்துல எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க, அநியாயமாய் குற்றம் சொல்லுவாங்க, நம்முடைய பொருள்களை அபகரித்துக் கொள்வாங்க,
இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்? இதுக்கெல்லாம் தப்பவே முடியாது. இயேசு வந்தாருன்னா அவர் அதை தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, தலையில குட்டினாங்க. அவர் நினைஞ்சாரு அப்படியே இருந்தார். இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதே இயேசுவை போல மாறினா தான். அப்படி வஸ்திரத்தை வாங்கிட்டு போட்டாங்க. அவர் என்ன செய்தாரு? அப்படியே கொடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. என் ஏன் இயேசுவை போல மாறணும்னா நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை, அந்த உண்மையை நாம் அறிந்திருக்கிறபடினால் நாம் மனிதர்களோடு போராடுவது இல்லை. பாருங்க, எபேசியருக்கு நிறுவம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் படிச்சீங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசுக்கு என்ன உண்டு? தந்திரம் தான் உண்டு. அப்போ பிசாசின் தந்திரங்களோடு, அப்போ பிசாசின் தந்திரம் நமக்கு தெரியலன்னா நாம ஏமாந்துருவோம். அவன் தந்திரமாய் நம்மகிட்ட பேசுவான், அந்த உலகத்தை காண்பித்து. இப்படி ஏதோ இந்த இடத்துல தந்திரமாத்தானம் தான் காண்பித்தான். அது எப்படி இருந்துச்சு? பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையா, அது கவர்ச்சியா, அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு. அதை கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னதெல்லாம் இருந்துச்சு மறந்துட்டு. அப்போ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், இந்த உலகத்தில் உள்ள சர்வாயுத வர்க்கம் அல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அல்ல. நமக்கு போராட்டமே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாமே, மச்சான், அத்தான், எப்படி அப்பா, பிள்ளைகள், இவங்கட்டோட நமக்கு என்ன கிடையாது? போராட்டமே கிடையாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அப்படி இயேசுவை போல மாற்றும் ஆண்டவரே அப்படின்னா நமக்கு என்ன உண்டு? பொம்மையா பாத்தீங்கன்னா அங்கங்க நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், தக்காளி பழம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதை யூஸ் பண்ண முடியுமா? உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும், பூசணி எல்லாம் இருக்கணும். ஆனா ரெடிமேடா செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை எதையுமே என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஆனா நமக்கு போராட்டம் உண்டு. இப்படியே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இயேசுவை போல மாறணும்னா நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்ப நம்ம போராட்டத்தை காட்டு, ஆண்டவரே இந்த போராட்டத்தை நீக்கி விடுங்க அப்படின்லாம் ஜெபம் பண்ண முடியாது. போராடி ஜெயிக்கணும். போராடி என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் போராடணும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னார். எனவே பிரியமானவர்களே, இயேசுவை போல மாறுவது இந்த பூமியில ஒரு வாய்ப்பு. நமக்கு பணக்காரனா வாய்ப்பாகிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் பணக்காரனா இருக்காங்க, ஐஸ்வர்யனா இருக்காங்க, எப்படி உலகத்துல பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, பட்டத்தை வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது கொடுத்த கிஃப்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எப்படி தேவனே இல்லைன்னு சொன்னவனும் அவன் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கான், பணக்காரனா இருக்கான். ஆனா இயேசுவை போல மாறுவது என்பது இந்த பூமியில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதற்குத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் யாருக்குன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், செலக்ட் பண்ணப்பட்டவங்க, முன்குறிக்கப்பட்டவங்க. அவங்கள அவர் கடைசி வரைக்கும் பாதுகாப்பார். கடைசி வரைக்கும் அவர் என்ன பாதுகாப்பார். இப்படிப்பட்ட ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை பவுல் பேதுரு சொன்னது மாதிரி வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இல்லாம இருக்கலாம். ஆனா அவனை கொண்டு 3000 பேரை கர்த்தர் ரட்சித்தார் இல்லையா? அவன் பேதுரு நிழல் பட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவனை சுத்தி போனாங்க. பிரியமானவர்களே, எனவே இயேசுவை போல மாறுவது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை, அதாவது உலகத்துல லாட்ரி அடிச்சுன்னா அவன் கொடுத்து வச்சோன்றாங்க, எப்படி இல்லையா? நல்ல அவன் பணம் இருக்கு, வசதி இருக்கு, கார் இருக்குன்னா அதெல்லாம் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அது எல்லாத்தையும் விட கிறிஸ்துவை போல அந்த பூமியில வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா
சீக்கிரம் இந்த வேஷம் என்ன செய்யும்? கலைஞ்சிரும். எல்லாம் வேஷம்தான், எல்லாமே என்னதான்? வேஷம் தான். அதாவது கல்யாணம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வேஷம் இது போடுவாங்களா இல்லையா? போடுவாங்க. காலையில் 10 மணிக்கு கல்யாணம்னா வேஷம் போடுவாங்க. சரி, கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த வேஷத்தை வச்சுக்க முடியுமா? இதே மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய வேஷம். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. எனவே ஆனா இயேசுவை போல் நடிக்கணும்னு வேஷம் போட முடியாது. அது வாழ்ந்தே ஆக வேண்டும். அது என்ன செய்யணும்? வாழ்ந்தே ஆக வேண்டும். வாழ்கிறோமா வேஷம் போடுறோமா? நீ கிறிஸ்தவர்களால் வேஷம் போடுறோமா, கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா? அப்போ கிறிஸ்தவர்களாய் வாழணும்னா நமக்கு போராட்டம் உண்டு. நாம் உலகத்தான் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் இம்மைக்குரியவன் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இந்த இடத்துல நீங்க வந்து வாழ்ந்தீங்கன்னா, நீ தேவனோடு நடப்பீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். நீங்க பயப்பட போய் தான் போராட்டமே வரான். நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு உங்கள்கிட்ட ஏன் போராட்டம் வரனா, உங்களை கண்டு பயப்படுதான். அதனால தான் உங்கள்கிட்ட போராட்டத்துக்கு வரான். நீ உங்களை கண்டு பயப்படனா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். எனவே பிரியமானவர்களே, நம் கிறிஸ்துவை பார்க்கும்போது அவன் பயந்தான். அதனால தான் பிறந்திருக்கும் போதே கொல்ல முயற்சித்தான். என்ன, கிறிஸ்துவை பிறந்திருக்கும் போதே அவன் கொல்ல முயற்சித்தான். அவர் கண்டு பயந்ததுனால தான். அடுத்து அவர் வந்து பூமியில் இருக்கும்போது ஊழியத்தின் நாட்களில் செங்குத்தான மலையிலிருந்து தள்ளிவிட யோசித்தான். சிலுவைக்கு போகப்படாது அப்படின்னு பிளான் பண்ணான். ஏன்? அவர் கண்டு பயந்தான். அவர் ஜெயித்தார், அடியை வாங்கினார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பிதாவுடைய கையில முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். எனவே நாமும் பிதாவுடைய கரத்துல முற்றிலும் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தோமானால் நாம் யாரை போல மாறலாம்? யாரை போல மாறலாம்? இயேசுவை போல. ஒரு பாடல் உண்டு, இயேசுவை போல நாம் மாறுவோம், இவ்வுலகத்தின் இருள் நீக்குவோம், இயேசுவின் பாதையில் தினமும் நடப்போம், இயேசுவை போல வாழுவோம். இந்த பாடலை பாடணும்னா இவ்வளவு வாஞ்சையும் எவ்வளவு தாகமும் எவ்வளவு தவிப்பும் இருக்கணும் தெரியுமா? அப்படி இருந்தால் கர்த்தர் அப்படி நம்மளை என்ன செய்வாரு? மாற்றுவார். விருப்பம் என்னவோ. சாலமன் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். கொடுத்தாரா கொடுக்கலையா? அதே மாதிரி ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றும் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வாரு? மாற்றுவார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாஞ்சை, இது தொடர்ச்சியாய் அவர் வர்ற வரைக்கும் இப்படிப்பட்ட வாஞ்சையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். அழியாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த உலகத்துல அழியாத வாழ்க்கை. வீடு, காரு, பங்களா எல்லாம் போயிடும், உத்தியோகம் போயிடும், எல்லாம் போயிடும். ஆனா இந்த வாழ்க்கையை பிசாசு திருடவே முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற தாகத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல உண்மை போல வாழ்வதற்கு, உம்முடைய சாயலுக்குப்பாய் மாறுவதற்கு நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் வேதத்தின்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, நான் உலகத்தான் அல்லது போல இவர்களும் உலகத்தான் அல்ல என்பதை புரிந்து இந்த பூமியில உடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.